ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வல் காமிக்ஸில் அயன்மேன் நிறையா பவர்ஃபுல்லான ஆர்மர்ஸை உருவாக்கியிருக்காரு. ஒவ்வொரு ஆர்மருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அயன்மேனால் உருவாக்கப்பட்ட பவர்ஃபுல்லான 5 பஸ்டர் ஆர்மர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஆர்மரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பயாட் ஆர்மர். ஸோ இந்த ஒரு ஆர்மர் ரீசெண்ட் டைமில் வந்து கிங் இன் பிளாக் அப்படின்னு சொல்லி மார்வல் காமிக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஆர்மர் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீமை செய்யும், அதே நேரத்தில் இந்த சிம்பியாட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண ஆர்மர். அதாவது இந்த காட் நல் இருக்கார் பார்த்தீங்களா, சிம்பியாட்ஸோட காடு, இவர் ஒரு தடவை கிரெண்டல்ஸ் அப்படின்ற பவர்ஃபுல்லான அந்த சிம்பியாட்ஸை பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார். இதெல்லாம் டிராகன் ஃபார்மை எடுக்க முடியும். ஸோ இதில் ஒரு கிரெண்டலை பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் வந்து பூமி அழிக்கவர் எல்லாத்தையும் கொண்டு வரும்போது ஒன்றை மட்டும் வந்து ஹேக் பண்ணி தன்னுடைய ஆர்மர் கூட ஒன்றா மேர்ஜ் பண்ணிடுவார். இதை தான் எக்ஸ்ட்ரீம் பயாட் ஆர்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆர்மரை வந்து நம்ம அயன்மேன் யூஸ் பண்ணும்போது சிம்பியாட்ஸால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இந்த சூட்டை வச்சே பண்ண முடியும். அதை விட முக்கியமாக இந்த கிரெண்டல்ங்கிற டிராகன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதையே வந்து நம்ம அயன்மேனால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்மருக்கு எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறவங்கள இந்த ஒரு ஆர்மர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். எப்படி வெனம் வந்து அதோட ஹோஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதால் வந்து நிறையா பவர்ஃபுல்லான வெப்பன்ஸையும் உருவாக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அயன்மேன் யூஸ் பண்ணலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்மர் ரொம்ப பெஸ்ட்டான ஆர்மர். ஆனால் கொஞ்சம் டைமில் தான் இது யூஸ் பண்ணார். அதனால் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஆர்மருக்கு வந்து 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஆர்மரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் 63 இருக்கக்கூடிய காட் பஸ்டர் அப்படிங்கிற ஆர்மர். ஸோ இந்த ஒரு ஆர்மர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அயன்மேன் கிரியேட் பண்ணதுலேயே வேறு லெவலான சூப்பர்பான ஒரு ஆர்மர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், எஸ்கேப்னு சொல்லிட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமியோட எல்லா விதமான வீக்னஸையும் ஒருத்தால் ஈஸியாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஈவன் நம்ம ஹல்க்கு, தோரு, காட்லைக் பீங்ஸாக இருந்தால் கூட அவங்கள எந்த ஒரு வித்தியாசமான பொருளை வச்சு அட்டாக் பண்ணால் டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை செகண்ட்ஸில் உருவாக்கிட முடியும். அதனால தான் காட் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆர்மருக்கு வந்து நம்ம அயன்மேன் பேர் வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஆர்மர் யூஸ் பண்ணுற மூலமாக ஒருத்தவங்களுக்கு இல்யூஷன்ஸை கூட கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு இல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க, ஸோ அந்த வேலையை கூட வந்து இந்த ஆர்மரை யூஸ் பண்ணுறவங்களால பண்ண முடியும். ஸோ நம்ம நினச்சி பார்க்கறத விட இந்த ஒரு ஆர்மர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், ரொம்பவே டியூரபிளாக இருக்கும். இதால் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டாக அடுத்தடுத்து வெப்பன்ஸ் உருவாக்கிட்டே இருக்க முடியும். ஒருத்தர் மட்டும் இந்த ஆர்மரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்க, அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லன் வரான் அப்படின்னா டக்குன்னு வெப்பனை வந்து இதால் உருவாக்கிட்டே இருக்க முடியும். இதுக்கு எக்கச்சக்கமான ஒரு சப்போர்ட் பண்ணுற டிவைஸும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஆர்மருக்குள்ளேயே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்க்கறத விட இந்த ஒரு ஆர்மர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இருந்தாலும் 1-2 காமிக்கில் மட்டும்தான் இந்த ஆர்மரை அயன்மேன் யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு காட் பஸ்டர் அப்படின்ற மாடல் 63 ஆர்மருக்கு வந்து நம்ம 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஆர்மரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன் ஸ்லேயர் ஆர்மர். ஸோ இந்த ஒரு ஆர்மரை நம்ம அயன்மேன் நம்ம மார்வல் காமிக்ஸ்லேயே ரீசெண்ட் டைமில் தான் உருவாக்குனாரு. ஸோ இந்த ஆர்மரை எதுக்காக நம்ம அயன்மேன் உருவாக்குனாரு அப்படின்னு பார்த்தோம்னா 5th பிளேஸில் எக்ஸ்ட்ரீம் பயாட் ஆர்மர்னு சொல்லி ஒரு ஆர்மரை பார்த்தோம்ல, ஸோ அந்த ஆர்மருக்குள்ளே இருக்கிற கிரெண்டல்ஸை அழிக்கிறதுக்காக தான். பிகாஸ் கார்னேஜ் ரைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக மார்வல் காமிக்கில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்னேஜ் என்ன பண்ணுவார், எக்ஸ்ட்ரீம் பயாட் ஆர்மருக்குள்ளே இருக்கிற கிரெண்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது மாதிரி நிறைய காப்பீஸை உருவாக்கி பூமி அழிக்க ட்ரை பண்ணுவார். ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி இந்த கிரெண்டல்ஸை உருவாக்குறத நம்ம தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லா கிரெண்டல்ஸையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு 73 ஆர்மரை பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். இந்த ஆர்மரை வச்சு கிரெண்டல்ஸ் மாதிரி பவர்ஃபுல்லான டிராகன்ஸை கூட அழிக்க முடியும். அதனால தான் இதுக்கு டிராகன் ஸ்லேயர் அப்படின்ற பேர் வச்சிருப்பாரு. ஸோ இந்த ஆர்மர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே சிம்பியாட்ஸ்க்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்குனதுனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருவத்தை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி சண்டை போட முடியும். அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமராய் மரண அப்பியரன்ஸில் இருக்கும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட் பஸ்டர் வரத்துக்கு வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மரண அப்பியரன்ஸில் வந்து இந்த ஒரு ஆர்மர் இருக்கும். பார்க்குறதுக்கு செம கூலாக இருக்கும். அப்பியரன்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிராகன் ஸ்லேயர் அப்படின்ற இந்த ஒரு மாடல் 73 ஆர்மருக்கு வந்து நாம் 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை 2-3 இடங்களில் மட்டும்தான் நம்ம அயன்மேன் யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் 3rd பிளேஸ் கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஆர்மரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் கில்லர் மார்க் 2 அப்படின்ற ஆர்மர். ஸோ இந்த ஒரு ஆர்மர் பார்த்தீங்கன்னா செலஸ்டியல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள அழிக்கிறதுக்காக நம்ம அயன்மேன் உருவாக்குன ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதுக்கு முன்னாடியே காட் கில்லர் மார்க் 1 அப்படின்ற ஆர்மர் இருக்குது. அதை வந்து ஆஸ்பிரன்ஸ் உருவாக்குனாங்க செலஸ்டியல்ஸ் அழிக்கிறதுக்கு. இருந்தாலும் நம்ம அயன்மேனால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஆர்னோ ஸ்டார்க் இருக்கார்ல, அவரால் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த செலஸ்டியல்ஸ் அழிக்கிறதுக்கு நான் ஒரு ஆர்மரை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி
நம்ம அயன்மேன் சொந்தமாக பல பில்லியன் கணக்கான டாலர்ஸ் செலவு பண்ணி இந்த ஒரு ஆர்மரை டிசைன் பண்ணார். ஸோ இந்த ஒரு ஆர்மருக்கு பவர் கொடுக்கறதுக்கு இந்த ஆர்மருக்குள்ளேயே 8 நியூக்ளியர் ரியாக்டர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆர்மரை ஒரே ஒரு காமிக்கில் மட்டும்தான் நம்ம அயன்மேன் யூஸ் பண்ணார். அதுவும் மேட் செலஸ்டியல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள அழிக்கிறதுக்காக. ஈவன் எந்த ஒரு ஆர்மரை யூஸ் பண்ணுறது மூலமாக மேட் செலஸ்டியல்ஸை லிஃப்ட் பண்ணவே முடியும், அவங்க கூட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு சாதாரண ஹியூமனாக இருந்துக்கிட்டு செலஸ்டியல்ஸே தோக்கடிக்கிற அளவுக்கு இது வரைக்கும் மாரல் காமிக்ஸில் காமிக்கப்பட்டிருக்கிறது நம்ம அயன்மேன் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு ஆர்மரை பார்த்துட்டிங்கன்னா நம்ம அயன்மேன் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு காமிக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மரை வந்து செலஸ்டியல்ஸ் அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காட் கில்லர் மார்க் 2 ஆர்மருக்கு வந்து செகண்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். நம்ம அயன்மேன் யூஸ் பண்ணுறதுலையே வேறு லெவலான ரொம்பவே பவர்ஃபுல்லான பஸ்டர் ஆர்மர் தான் இந்த காட் கில்லர். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஆர்மரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் 70 இருக்கக்கூடிய காட் ஆர்மர். அதாவது இந்த ஒரு ஆர்மரை இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிஸ்ட்டில் எடுத்துட்டோம். அதாவது எக்ஸ்ட்ரீம் பயாட் ஆர்மர்னு சொல்லி ஒரு ஆர்மரை பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஆர்மர் கூட கிரெண்டல் அப்படின்ற சிம்பியாட் சேரும்போது அதை எக்ஸ்ட்ரீம் பயாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இதே மாடல் 70 ஆர்மருக்கு பவர் காஸ்மிக் அப்படின்ற காஸ்மிக் எனர்ஜி கிடைக்கும் போது இதை அயன் காட் ஆர்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு ஸ்டோரி லைன் ரொம்பவே பெருசு, நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்ம அயன்மேன் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நிறையா காட்ஸ் கூட சண்டை போட வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது கோர்வாக் அப்படின்ற ஒரு காஸ்மிக் என்டிட்டி கூட சண்டை போட்டுட்ருக்காரு. இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம அயன்மேன் தோக்குற சமயத்தில் இந்த பவர் காஸ்மிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ஆர்மர் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதை அப்சர்வ் பண்ணி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோர்வாக் கூடியே நம்ம அயன்மேன் சண்டை போடுறாரு. யாரா இந்த கோர்வாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய கேரக்டர்ஸ் இருக்கார்ல, அவரை விட 10 மடங்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் இந்த கோர்வாக்கு. ஸோ இந்த கோர்வாக் கூடிய நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா இந்த பவர் காஸ்மிக்கை அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த மாடல் 70 ஆர்மரை வச்சு சண்டை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு வருவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னோட பவரை யூஸ் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் செய்வார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு 2-3 காமிக்கில் மட்டும்தான் இந்த ஒரு அயன் காட் அப்படின்ற கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு அயன் காட் அப்படின்ற பவர் காஸ்மிக் பவர் இருக்கிற மாடல் 70 ஆர்மரை பார்த்திங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு பிளேஸில் ஆட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இந்த ஆர்மருக்கு வந்து எல்லா விதமான பவருமே இருக்கும். ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கு உயிர் கொடுக்கனாலும் உயிர் கொடுக்கலாம், அழிக்கணும்னாலும் அழிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட எல்லா பவருமே இந்த ஒரு ஆர்மரை யூஸ் பண்ணக்கூடிய அயன்மேன் கிட்டே இருக்கும். இது வந்து ஆர்மர்னு தனியாக பிரித்து சொல்ல முடியாது. அயன்மேனும் இந்த அயன் காட் கேரக்டரும் ஒன்று தான். இந்த ஆர்மரை தனியாக பிரிக்க முடியாது. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த 5 ஆர்மர்ஸை தாண்டி இன்னும் நிறையா பவர்ஃபுல்லான ஆர்மர்ஸ்லாம் நம்ம அயன்மேன் கிட்ட இருக்குது. அதெல்லாம் லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சோன்னா பெரிய லிஸ்ட்டாக போடும். அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அயன்மேன் கிட்ட இருக்கிற வித்தியாசமான ஆர்மர்ஸை பற்றி நான் தனித்தனியாக வீடியோஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மாரல் டிசி பற்றின வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம அயன்மேனோட எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு ஆர்மர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பவர் காஸ்மிக் அப்சர்வ் பண்ணக்கூடிய அயன் காட் ஆர்மரை தான் சொல்லுவேன். உங்களுடைய ஸ்பெஷலான ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஆர்மர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.